திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வன்தொண்டீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஏயர்கோன் கலிகாம நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிகாம நாயனாருடைய வரலாற்றினை எண்ணுவோம். ஏயர் என்பது சேனாதிபதி குடியினுடைய மரபின் பெயர். கோன் என்பது தலைமையை குறிப்பது. அப்படிப்பட்ட அந்த தலைமையான குலத்திலே தோன்றியவர்தான் நம்முடைய ஏர்கோன் கலிகாம நாயனார். சோழ வளநாட்டிலே காவிரியினுடைய வடகரையிலே பெருமை மிக்க உழவு தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அன்பர்களும் திருநீற்று செல்வர்களும் கூடி கூடி சிவபெருமானுடைய திருநாமத்தையும் திருப்பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடிய அற்புதமான நகரமாகும். உயர்ந்த வீடுகள், மாடங்களிலே பூங்கொடிகள் அசைந்தாட அழகிய நகரம்தான் திருப்பெருமங்கலமாகும். அந்த திருப்பெருமங்கலத்திலே திரு வன்தொண்டீஸ்வர பெருமான் என்ற திருக்கோயில் உள்ளது. தற்போது கூட திருப்பெருமங்கலம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. சீர்காழியிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர், திரு புன்கூர் வழியாக இவ்வூர் ஒரு 3 கிலோமீட்டரிலே பதிவுள்ளது. திரு புன்கூர் சிவலோகநாத பெருமான் கோவில் நம்முடைய திருநாளை போவாருக்கு நந்தியை விலகச் செய்து காட்சி கொடுத்த அற்புதமான பதியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊரிலே தான் நம்முடைய ஏயர்கோன் கலிகாம நாயனார் அவதரித்தார். மிகச்சிறந்த சிவபக்தன். சிவன் அடியார்களை தாங்குதலும் திருக்கோவில் வலம் வருதலும் திருப்பணிகள் செய்யவும் ரொம்ப அற்புதமாக செய்து வருகிறார். ஐயா திருப்புன்கூர் சிவலோகநாதர் கோவிலிலே தன்னுடைய தலையான பணியாக எடுத்து சிறப்பாக செய்து வரும் பொழுதுதான் அந்த நாளிலே திருநாவலூருக்கு தலைவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை ஓர் இரவெல்லாம் தூதனுப்பினார் என்ற செய்தியை கேட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுறார். இப்படி யாராவது செய்வாங்களா? இதை கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி மிகுந்த கோபம் கொண்டிருந்தார். அது என்ன இரவெல்லாம் சுவாமியை தூதுவராக இப்படி அனுப்பினாரே என்ற வரலாறு நம்ம விளக்கமாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே பேசியிருக்கிறோம். அதை நல்லா தெளிவாக கேட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்திலே ஒரு சுருக்கமாக சொல்லி மேலும் நம்முடைய ஏர்கோன் கலிகாம நாயனாருடைய வரலாற்றினை தொடருவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை அருள்வதற்காகவே திரு அவதாரம் செய்தவர். சிவன் அடியார்கள் ஒரு நாளும் இந்த உலக இச்சைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மறுமனைவி, 2வது மனைவி திருமணம் புணர்ந்து கண்கள் போய் கண்கள் பெற்று திரும்பவும் திருவாரூர் போறார். ஆக மனிதனுக்கு அந்த இல்லறம்ங்கிற ஒருவன் என்றும் ஒருவன் காண்க, அந்த ஒரு மனைவிங்கிற ஒரு இல்லறத்தில் நடத்துவது சிறப்பு என்பதையும் நமக்கு காட்டுகிறார். அந்த வகையிலே திருவாரூரிலே பறவையாரை பெருமான் திருக்கரணையால மனம் புரிந்து திருத்தல யாத்திரையாக திருவொற்றியூர் படம்பக்கநாதரை வணங்கி வரும்போதுதான் சங்கிலியாரை காண்கின்றார். அப்போதான் கைலாயத்திலே 2 பெண்கள் பால் மனம் வைத்தனை என்று சுவாமி அவதாரம் செய்ய வைக்க, ஆக ஒரு பெண் அந்த பறவையார், இன்னொரு பெண் இவர் சங்கிலியார் என்று பிரித்தார். அப்போ எவ்வளோ பெரிய யோகி பாருங்க. கைலாயத்தில் நடந்தது திருவதாரம் செய்யும் போதும் அது சுவாமி சொல்லு. அப்படிப்பட்ட யோகியாயிற்ற. அப்போ திருமணம் நடக்குது. அப்போ ஒரு சத்தியம் பண்ணுறார், திருவத்தூர் நீங்க மாட்டேன்னு. இருந்தாலும் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனேன்னு ஆரூர் பெருமானுடைய அன்பினாலே திருவொற்றியூர் எல்லை தாண்டார், கண் இழந்தார். இடக்கண்ணை காஞ்சிபுரத்திலும் வலக்கண்ணை திருவாரூரிலும் பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பெற்ற பிறகு தன்னுடைய முதல் மனைவியார் பறவையாரிடம் பரிசனங்களை முதல்ல சுற்றத்தாரை அனுப்புகிறாரு. சுற்றத்தார் கண்டு ரொம்ப கோபமாக அந்த அம்மா இருந்து இந்த பக்கமே வரக்கூடாது. ஏன்னா இந்த கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ணிட்ட செய்தி உறவினர் வழியாக பறவையாருக்கு தெரிந்ததுனாலே ஐயாவை உள்ளவே அனுப்பலை, மறுத்துட்டாங்க உறவினர்கிட்ட. அதுக்கப்புறம் சிவபெருமானிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறார், எப்படியாவது இந்த பறவையாருடைய உடலை நீக்கி தம்மோடு இணைக்கும்படி கேட்குறாரு. அப்போ சுவாமி தான் தூதா போகிறார். சுவாமி தான் போய் இந்த மாதிரி அந்த திருவாரூர் பிரதான அர்ச்சகராகவே போகிறார், வேடம் கொண்டு போகிறாரு. அப்போ சுவாமியை வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அந்த அம்மா இல்லை ஒத்துக்கிறது இல்லைப்பா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பிரதான அர்ச்சகரை அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சொல்கிறார், அப்பா அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறான் உன்னை சேர்க்கறதுக்குன்னு. ஒன்னே சரிப்பா உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை, என் பொருட்டு உனக்கு செய்ய விருப்பம் இல்லை, சரி நான் விஷம் கொண்டு செத்து போகிறேன்னு சொல்லும்போது தான் எப்பப்பா அப்படிலாம் செய்திடாத, இன்னும் ஒரு முறை நானே போகிறேன் தூதனா உனக்குன்னு சொல்கிறேன்.
அதே மாதிரி 2வது தடவை போகும்போது தான் முதல்ல வந்து போனது வந்து சாமி தான் அப்படின்ற ஒரு உணர்வில், சாமி தான் அப்படிங்கிற உணர்வில் இருக்காரு. அவ்வாறு சொல்லும் பொழுது தான் எம்பெருமான் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. சிவபெருமானாவே சென்றார், 2வது தூதராக 2வது முறையாக செல்றாரு, சுவாமியாகவே செல்றாரு. அப்புறம் அந்த அம்மா தன்னுடைய தவறை உணர்ந்து சுந்தரரை ஏற்றுக்கொள்வதற்காக உட்படுறாங்க. அதை வந்து சுவாமி வந்து சொல்றதுக்கு விரைந்து வராரா, அப்போ அந்த சடையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படியே ததும்பு தான், அந்த கங்கை நீர் ததும்ப ஓடி வந்து நம்முடைய சுந்தரருக்கு சொல்ல, சுந்தரமுத்த சுவாமிகளும் பரவையார் இல்லத்தில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றார். ஆக இருமுறை திருவாரூர் வீதியிலே நடக்க வைத்தது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அவர் காரணமாக தான் செய்தாருங்கிற அதே கோபம் நம்முடைய ஏர்கோன் கலிகாம நாயனாருக்கு. இந்த செய்தியை கேள்வி குற்றதுல இருந்து அவருக்கு அந்த மனம் வந்து ரொம்ப பொறுக்கவே முடியலை. அப்படியே சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சுவாமியே சொன்னா கூட இவர் ஒத்துக்கலாமா, அவரே தூதரா போறான்னு, ஒரு பெண்ணுக்காக இப்படி இரவெல்லாம் சுவாமி அலைய வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கோன் கலிகாம நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி மேல ஒரே கோபம். அவ்வாறு இப்படி இவரை ஒண்டி நான் பார்க்கவே கூடாது, பார்த்தா என் நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது, என்ன நடந்துருமோ தெரியாது, அவ்வளோ கோபம் இருக்காது. தீ போல மூண்ட கோபத்தால் அப்படி வெடிச்சு சதற மாதிரி வேதனையில உள்ளத்துல இருக்கிறாரு. இவர் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறது, கோபம் கொள்வது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருச்சேவியில போய் உழுது, காலில் போய் அவர் கேள்விப்படுறார். உடனே நான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி பறவையை தந்தான். ஆமா, என்னுடைய குற்றம்தான்பா, என்ன பாருங்க, எவ்வளோ பெரிய யோகி இருந்தாலும் இந்த அடியார் சொன்ன உடனே ஆமா நான் தான் குற்றம், ஐயா போய் அனுப்பிடக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, ஆரூர் பெருமான்கிட்ட போய் நாள்தோறும் போய் வணங்கி விண்ணப்பம் செய்கிறார். சுவாமி எப்படியாவது அவர் மீது நட்பு கொள்ளக்கூடிய இன்புற இறைவன் அருள் செய்ய வேண்டும். இன்னும் பெருமானிடத்தில் வேண்ட பெருமான் ஏர்கோன் கலிகாமருக்கு சூளை நோய் கொடுத்தருளினார். வயிற்று வலி, தீராத வயிற்று வலி கொடுத்துட்டார். இந்த இடத்துல தான் பார்க்கணும், என்னங்க சுவாமி வந்து இவருக்காக போனது அவருக்கு வயிற்று வலி கொடுத்தார நம்ம கேட்க முடியும்னா கேட்கக்கூடாது. ஏன் என்னென்றால், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதேமை. இப்போ ஒரு பூனைக்குட்டியை பூனைக்குட்டியை கவிட்டு போகுதுன்னா அது வாயில பிடிச்சி நல்லா இருக்க தூக்கிட்டு போவோம், ஐயோ அது கடிச்சிச்சோ அப்படின்னு நினைப்போம். அது உண்மையிலேயே அது நன்மை செய்யுது. அதுபோல் எல்லாமே காதில் கேட்கறது ஒரு 10 பேர்கிட்ட போனால் அந்த செய்தியே மாறி போயிருக்கும். அதனால இதை தீர விசாரிக்கிறது தானப்பா மெய்யே. ஆனால் நம்மளால அவருடைய நம்ம அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமான், அவர் எங்கிருந்து ஆய்வு செய்வது? அதான் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் மாணவராணினும் பதிகத்தில் ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா. நீங்க அதை ஆராய்ச்சி செய்யாதீங்க. அவருக்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு எப்படி அருள வேண்டும் என்பதும் அது எந்த வகையிலே அருள வேண்டும் என்பதும் எல்லாமே பெருமானுக்கே தெரியும். இதை வந்து கேட்டு சொல்லி விசாரிச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவதற்கு இல்லை. சிலந்தி யானையும் பூஜை பண்ணுது. கோச்சங்க நாயனாருடைய புராணத்தில் சிலந்தி வந்து தன் வாய் நூலில் பந்தல் அமைக்குது, அந்த சருகுகள் விழாமல் இருக்கு. யானையும் பூஜை பண்ணுது. யானை இது அனுஷிதமாக இருக்கே வாயின் மூலம் சொல்லி அதை கரைச்சிடுது. உடனே சிலந்தி செய்தோ தெரியாமல் பண்ணிடுச்சு. முதல் நாள் ஏதோ துதிக்கப்பட்டுருச்சு. 2வது வரையும் செய்த உடனே தான் கோபம் வந்து சிலந்தி போய் யானையினுடைய துதிக்கையில் நுழைந்து கடிக்க, யானை துதிக்கையை ஓங்கி தரையில் அடித்து யானையும் இறக்குது, சிலந்தியும் இறக்கு. சிலந்திக்கு பிறப்பு கொடுக்குறாரு. கோச்சங்க நாயனாராக திரு அவதாரம் செய்யறாரு. 70 மாட கோயில் கட்டக்கூடிய சக்கரவர்த்தியா யானைக்கு வீடு பேர் கொடுக்குறார். நம்ம போய் கேட்க முடியுமா, என்னப்பா 2 பேரும் ஒரே பணி தானே செய்தாங்க என்ன அப்படின்னு? சிலந்தி வந்து யானையை கொல்லும்படி செய்ய துணிந்தது, கோபமும் வெறுப்பும். ஆனா யானை வந்து அந்த செயலை தான் கண்டிச்சதை விட சிலந்தி ஒரு நிமிஷத்துல போட்டிருக்கலாம், அது செய்திருக்கலாம். ஆனா செய்யலையே, அதை தீர்க்கலை. அதனாலதான் அடியாருக்கு வெறுப்பும் கோபமும் இருந்தால் பிறப்பு வரும். இது போய் நம்ம ஐயாவுடைய நீதியை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாமே அவன் செயல் என்றும் எனக்கு இனியவான். இவன் தான் கெட்டிக்காரன். அவருக்கு என்ன, அவருக்கு தெரியாது என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. மாதிரி வாழ்க்கைன்றது அதுதான். அவன் செயலன்றி எதுவும் நடக்காது. எல்லாத்துக்கும் மேலே திருவுருள் இல்லாமல் ஒரு வழியும் நடக்காது. அதனால திருவுருள் தான் எல்லாமே. ஆனால் நம்ம முயற்சியை விட்டுறக்கூடாது. தன்மையத்தனம், பிரயத்தனம், தெய்வத்தனம் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கணும். திருவுருள் என்னவோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
உதாரணத்துக்கு இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், அங்கே நிவேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த வரிசையில் நிற்கிறீங்க. கிட்ட வந்த உடனே உங்கள் கைக்கு வந்த உடனே அது ஒரு வெண்பொங்கல் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அது முடிஞ்சிருச்சின்னு. அது கையில் வெண்பொங்கல் வந்த உடனே நம்ம தூக்கி போட்டுற முடியாது மாட்டோம், அது கூட பிரசாதமானதானே எடுத்துக்கிறோம். அதுபோல் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகள் செயல்கள் எல்லாமே இருக்க தான் செய்யணும். ஆனால் அதனுடைய விளைவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அதுதான் பக்தி. பெருமான் நமக்கு கொடுத்த அருளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொன்னால் அப்படிதான், அவர் வழி இல்லை. திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் இவ்வளவு சூளை வலி இருந்தாலும் கூட அந்த வேதனையோடவே, ஆனால் ஒரு நாளும் பெருமானுடைய அந்த போற்றி சிவ வழிபாடு நிறுத்தவே மாட்டார். அது நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியதிலிருந்து, எந்த சூழ்நிலையிலையும் உடல்நல குறை வந்தாலும் சரி, எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, வெளியூர் சென்றாலும் எங்கேனாலும் இந்த சிவ பூஜையை தொடர்ந்து செய்து வரணும். இவ்வாறு அப்படியே ஏர்கோன் கலிக்காம நாயனார் அப்படியே வருத்தத்தில் இருக்காரு. அவர் வருத்தத்தில் இன்னும் 2 வருத்தம் அவருக்கு. ஒன்று சூளையினுடைய வருத்தம், இன்னொன்று சுவாமி அப்படியே கிட்ட வராரு. எப்பா நீ உன்னுடைய சூளை நீங்கணும்னா வன்தொண்டர் சுந்தரர் தீர்த்தாலன்றி உன் சூளை நீங்காதுப்பான்னு சொல்லி, இது வேற ஒரு 2 பக்கமும் வருத்தத்தில் அப்படியே என்னடா இப்படி சொல்றாரு. அப்போதான் சுவாமிகிட்ட சொல்றாரு, எப்பா அவர் எனக்கு சூளை நீக்கிறதா இருந்தா எனக்கு சூளை நீக்கவே வேண்டாம், உன் அடியார் யாராவது நீக்கிறதா நீக்கட்டும், இல்லைன்னா எனக்கு சூளை நீக்க வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன்பான்ட்டு. இந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே இறைவன் மறைந்தருளினார். மறைஞ்சிட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா வன்தொண்டர்கிட்ட போய் சுந்தரர்கிட்ட போகிறார். ஏர்கோனுக்கு இருக்கக்கூடிய சூறை நோயை நீ தான் போய் தீர்க்கணும், நீ சென்று தீர்ப்பாயன்னு அருளி செய்கிறாரு. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிந்தையோடு மெய்மறந்து பெருமானே அப்படின்னு மகிழ்ந்து வணங்குறாரு பெருமானே. உடனே தான் வரக்கூடிய செய்தியை முதல்ல ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சொல்லி அனுப்புகிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பாருங்க, ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா நாங்கள் வரோம் அப்படிங்கிற தகவல் கொடுக்கணும். இதெல்லாம் அடுத்தெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். திடீர்னு போய் நின்று அவர் பூஜை பண்ணுறாரா, அவர் தூங்கிட்டு இருக்காரான்னு போய் பார்க்கக்கூடாது. அதான் நமக்கு அந்த வேலை கிடையாது. சிவபெருமானுக்கும் அந்த உயிருக்குடைய தொடர்பு. அப்படிங்கும்போது ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு அப்படியே அந்த சூளை நோயும் அந்த இறைவனுடைய மொழிகளும் வாட்ட அப்போ வன்தொண்டர் போகிறார். அப்போதான் ஒரு முடிவுக்கு வர்றார். இப்போ நிச்சயமாக சுந்தரர் வந்துடுவார், நம்முடைய சூளை நீக்கிறதுக்காக சுவாமி சொன்னதுனால வந்துடுவார். அதற்குள்ளே நாம் இந்த சூளையை முடிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரே வழி, அவர் தான் சேனாதிபதி மரபாச்சே அந்த உடைவாள் வச்சிருப்பார், அதை எடுத்தார். தன்னுடைய வயிற்றிலே ஒரே சொருகி குடலெல்லாம் வெளியே வரும்படியாக செய்து உயிரை விட்டுட்டார். ஆக சூளையும் உயிரும் 2ம் பிரிஞ்சு போச்சு. இது அவர் பிரிஞ்ச உடனே அவங்க துணைவியார் பார்த்துட்டு தானும் இவர் வழியிலேயே போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு முறைமைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சுந்தரமூர்த்தி சாமி கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி மனை பணியாளர்கள்லாம் சொன்ன உடனே பாருங்க எப்படிப்பட்ட அடியார் பாருங்க அந்த அம்மா. உடனே ஒரு அடியார் வராருன்னு சொன்னால் அவரை வரவேற்கிறதுக்காக உடனே என்ன பண்ணுறாங்க, விறுவிறுன்னு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த முளைப்பாலைகள்லாம் வச்சு இந்த பூர்ணாவதிலாம் வச்சு அப்படியே வரவேற்க போகிறாங்க. எல்லாருமா போகிறாங்க, எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அப்போ எல்லாம் வராங்க. நம்ம சாமி அந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனைகள்லாம் பண்ணி பாதமலர் எல்லாம் நீர் பண்ணி அமர்த்துறாங்க ஒரு இதில். அப்போ ஏர்கோன் கலிக்காமருடைய சூளை நோய் தீர்த்து அவருடன் மகிழ்ந்திருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அவர் வரணும் அப்படிங்கிறாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போதான் அவர் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் கெடுதியெல்லாம் இல்லைங்க, அவர் பக்கத்து அறையில் பள்ளி கொண்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லைன்னு. ஆனாலும் சொல்றாரு நம்பிகள் ஏதோ தீது அணையவில்லை, ஆனால் என் மனம் இன்னும் தெளிவு பெறலாம், அவரை காணத்தான் வேண்டும்னு பல முறை கேட்குறாரு. உடனே தான் இந்த மனை பணியாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்தொன்றை கூட்டிகிட்டு போய் அருகையில் இருக்கக்கூடிய அறையிலே இறந்து கிடக்கக்கூடிய ஒரே குடல் சரிஞ்சி ரத்தத்தோடு கிடக்கிறத பார்க்குறேன். ஐயோ, கண்டோன்னா இந்த விளைவுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுங்க, இவர் எப்படி உயிர் துறந்தாரோ அதே மாதிரி நானும் துறப்பேன் சொல்லி அவர் வைத்து தன்னை குத்தி கொண்ட அந்த உடைவாளை எடுத்து பற்றி கையில் தூக்குறாருங்க. சிவபெருமானுடைய பெருங்கருணையாலே கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுகிறாரு.
ஆனால் எழும்போது பாருங்க, முன்னிருந்த பகையும் அந்த கோபமும் எல்லாம் ஒழிந்து நண்பராகி வந்து ஓங்கி ஐயோ கெட்டேனே, இப்படி பண்ண துணிஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கையை இருக்க பிடிச்சிக்கிறார். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாருங்க எவ்வளோ பெரியவர், நேராக ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய காலில் விழுறார், நமஸ்காரம் பண்ணுறார். உடனே ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி காலில் விழுந்து இருவரும் எழுந்து தழுவி கொள்கிறார்கள். நண்பராக இறைவன் திருவருள் நண்பராகிறாங்க. நேராக திருப்புன்கூர் பெருமானை போய் வழிபாடு பண்ணுறாங்க. வழிபாடு பண்ணி சில நாள் அங்கே தங்கிட்டு இருவரும் திருவாரூர் தியாகராச பெருமானை போய் வழிபாடு பண்ணி இன்புற்றுகிறார்கள். பல நாள் அங்கே தங்கி பிறகு நம்பி ஆரூர் இடத்தை விடைபெற்று கொண்டு மீண்டும் தனது ஊராகிய திருப்பெருமங்கலத்திலே சென்று சிறப்பாக திருப்பணியெல்லாம் செய்து செங்கன் மால் விடையேறும் செல்வன் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார். ஆக சிவபெருமானுடைய நண்பருக்கு நண்பரானார். பாருங்க, நண்பருக்கு நண்பராகி சிவலோகம் சேர்க்கிறார். அப்படி எப்படிப்பட்ட பெருமான் நம்மப்பா. ஆக அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற ஏர்கோன் கலிக்காம நாயனாரை வணங்கி அவருடைய திருவடிகளை போற்றி செய்து நிறைவு செய்வோம். சிவாய நம 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 சிவாய நம